السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளவில்லா கருணையால் இன்று நாம் 7வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதிருக்கிறோம். குர்ஆனிலிருந்து 11 ஜுஸூக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள ஜுஸூக்களையும் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் மீதமுள்ள தராவீஹ் தொழுகையையும் முழுமையாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்குவானார்கள். ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே துஆக்கள் சொல்கிறார். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நிவர்த்தி செய்யக்கூடிய துஆக்கள் குர்ஆனில் பல உண்டு. சாதாரணமாக ஒரு தலைவலிக்கு கூட அல்லாஹ் தஆலா துஆவை சொல்கிறார். நம்ம தலை வலித்தது என்று சொன்னால் உடனே அதற்கு என்ன ஒரு தைலத்தை எடுக்கணும், கொஞ்சம் அதிகமா தலைவலிக்கும் பொழுது உடனே டாக்டரை பார்க்கணும். எப்படி அன்னைக்கு சாதாரண ஒரு தலைவலிக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். என்ன செய்யறது? எல்லாம் நம்ம சரியான வழியில செலவு செய்யாத போது இப்படியெல்லாம் அல்லாஹ் செலவை இழுத்து விடுகிறான். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை நாம் சரியான முறையிலே செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் சில நோய்களை தவிர்த்து அந்த நோய்களை இல்லாமல் ஆக்குகிறான். எத்தனையோ துஆக்கள், சில துஆக்களை நான் ஒன்று இரண்டு மட்டும் சில விஷயத்தில் மட்டும் சொல்லுகிறேன். சில விஷயங்களுக்கு அது அந்த துஆவை நம்ம சொல்லக்கூடாது, பப்ளிக்கை நம்ம சொல்லக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக யா அல்லாஹ் கடனை விட்டும் காப்பாத்து அப்படின்னு துஆ கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்தோடனே, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க போய் அதிகமா கடனை விட்டு காப்பாற்றுன்னு கேட்குறீங்க? நீங்கள்லாம் யார்த்தையும் கடனே வைக்கிறது கிடையாது. இப்ப நீங்க கடன், யா அல்லாஹ் கடனிலிருந்து என்னை காப்பாற்று என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்குகிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் கடனாளியாக ஆகிவிட்டால் அதிகம் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். ஒருவன் கடனாளியாக ஆகும் பொழுது அதிகம் பொய் பேசுகிறான். வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலை அவனிடத்திலே வந்து விடுகிறது. அதே போன்று பல பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது அந்த கடனாளி. அதனால்தான் கடனை விட்டு காப்பாற்று என்று நான் கேட்கிறேன், நீங்களும் கேட்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடனின் மூலமாக பல பிரச்சனைகள், பல பாவங்கள் ஏற்படுகின்றன. அதனால் அல்லாஹ்விடத்திலே கடனை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போல இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடல் கரையில நிக்கிறாங்க. திடீரென அவங்களுக்கு ஒரு திருகம் தேவைப்படுது, ரொம்ப அவசியமா தேவை. ஒரு துஆவை செய்தார்கள். இந்த நேரத்துல யார்த்தையும் நம்ம கேட்கவும் முடியாது, யாரும் ஆள் இல்லை பக்கத்துல. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்றாங்க.
துவா செஞ்சு ஒரு நிமிஷத்துல அந்த கடலில் உள்ள மீன்கள், பல மீன்கள் அப்படி வெளியில வாயில ஒரு தீனார் வச்ச மேலைக்கு நிறைய மீன்கள் வெளியில வந்துருச்சு. சாதாரணமா மீன் தொட்டிகள்லையோ அல்லது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மீன்கள் அதுல ஏதாவது ஒண்ணு போட்டா எல்லாம் அப்படி வந்துடும், பக்கத்திலே எல்லாம் அப்படி வாய வெளியில காட்டும். இப்ப இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த துஆ செஞ்சோன்னா எல்லா மீன்களும் வாயில ஒரு மிருகத்தை வைத்தவாறு வெளியிலே வந்தவுடன் இவங்களுக்கு தேவை ஒரே ஒரு மிருகம் தான். ஒரு மீனுடைய வாயில் மட்டும் இருந்த ஒரு மிருகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார், மற்ற மீன்கள்லாம் போயிடுச்சு. துஆக்கள் எத்தனையோ இருக்கிறது. நமக்கு அந்த துஆவை பற்றி நாம் தேர்ந்தெடுப்பதோ, அதை தேடி பிடிப்பதோ, அதை ஆராய்ந்து நாம் என்ன துஆ என்று கண்டுபிடிப்பதோ நம்மிடத்தில் அந்த முயற்சிகளே இல்லை. குர்ஆன் அல்லாத மற்றைய உலகளாவிய அந்த முயற்சிகளை நாம் செய்கிறோமே தவிர, குர்ஆனில் ஹதீசுகளில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் என்ன ஆயத்தை சொல்கிறான், துஆவுடைய ஆயத்தை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் திட்டுகிறான், கடுமையா திட்டுறான். பக்கத்துல சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு போய், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்ன உங்களை திட்டுறான், கடுமையா உங்களை திட்டுகிறானே என்று சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. திட்டிட்டு போட்டுட்டான். ஆனால் இவன் திட்டக்கூடிய அந்த வார்த்தையை சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். என்ன அமீருல் முஃமினீனை பார்த்து இவன் இந்த திட்டுறான், சரியான சுயநலவாதி என்று சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவன்கிட்ட சொன்னாங்க. ஏன்பா இவ்வளவு திட்ட அமீருல் முஃமினீன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, ரசூலுல்லாஹுடைய மருமகன் அவர்களை பார்த்து இந்த திட்டுகிறாய? அவன் கேட்கல, சொல்ல சொல்ல இன்னும் அதிகமா தான் திட்டிக்கிட்டு இருக்கிறான். உடனே சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. இந்த துஆவையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க ஏதாவது திட்டவனை பார்த்து இந்த துஆவை செஞ்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான்னா ரொம்ப போகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவதை பார்த்து இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறார்கள். அவன் திட்டிட்டு போறான், ஒரு ஒட்டகம் மிதித்து அவன் இறந்து விட்டான் என்ற ஒரு செய்தி வருகிறது. உடனே சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இதை கேள்விப்பட்டு, இனிமேல் நான் இது மாதிரி எல்லாம் துஆ செய்ய மாட்டேன், நான் இது மாதிரி நான் துஆ செய்ய மாட்டேன். துஆக்கள் குர்ஆனிலே எல்லாமே இருக்கிறது, ஹதீஸ்களிலே எல்லாமே இருக்கு. மன்னர் ஷாஜஹான் முகலாய சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறோம். வரலாற்றிலே எழுதுகிறார்கள், மன்னர் ஷாஜஹான் பட்டாடை அணிவாராம். பட்டாடை என்பது நமக்கு கூடாது, ஹராம். ஆண்கள் தங்கமும் அணியக்கூடாது, பட்டாடையும் அணியக்கூடாது. அந்த பட்டு ஆடை அணிந்த ஷாஜஹானை பார்த்து மகன் அவுரங்கசீப் சொல்லுகிறார், தந்தையே, நீங்க பட்டு ஆடையெல்லாம் அணியாதீங்க, இது ஹராம் நம்முடைய மார்க்கத்துல. போ, நீ வாட்டி பேசாம போ, வேணும்னா நீயும் அந்த பட்டாடை உடுத்திக்க அப்படின்னு சொல்றாரு. மகன் அவுரங்கசீப் சொல்லுகிறார்கள், தந்தையே வேணாம், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய உஸ்தாத் சொல்லியிருக்கிறார்கள், முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பட்டாடை கூடாது, நம்முடைய மார்க்கத்திலே கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம பட்டு ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய ஆசிரியர் முல்லா ஜீவன் தானே சொன்னாரு, அவரை கைது பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. உடனே போய் முல்லா ஜீவன் அவர்களிடத்துல, என்னுடைய தந்தை இப்படி செய்யறாரு, நீங்க அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க,
நான் என்ன மன்னிக்கிறது? அல்லாஹ்வே கட்டளை போட்டிருக்கிறான், பட்டாடு அணியக்கூடாது, அல்லாஹ்வே மன்னிக்கணும். உடனே மகன் அவுரங்கசீப் ஷாஜஹான் இடத்திலே போய் சொல்லுகிறார், தந்தையே நீ என்னுடைய உஸ்தாதை விட்டுவிடு, வேணாம், கெஞ்சுகிறார். என்னுடைய உஸ்தாது சொன்னார், சட்டத்தை சொன்னார், உண்மையை சொன்னார், அதனால அவரை கைது பண்ணிட்டார், வேணாம் விட்டு கெஞ்சுறார். ரொம்ப கெஞ்சுதலுக்கு பிறகு மகன் ரொம்ப கெஞ்சுறாரு, என்ன செய்யாரு, கைது பண்ணதை விட்டுட்டாரு. உடனே அவரை விடுறதுக்கு முன்னாடி மகன் போய் வேமா பார்க்கிறாரு அவுரங்கசீப். தன்னுடைய உஸ்தாது என்ன செய்கிறார், போய் அவருக்கு போய் சொல்லுவோம். போனா அவர் துவா செஞ்சுட்டு அப்பத்தான் முகத்தை தடவுறாரு. அவர்கிட்ட சொன்னாங்க, உங்களை கைது செஞ்சதுல இருந்து விடுதலை ஆயிட்டீங்க. அப்ப சொன்னாங்க முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் துவா செஞ்சுட்டேன்ட்டாங்க. துவா செஞ்சுட்டேன்டாங்க. ஆசிரியர் அவர்களை என்ன துவா செஞ்சீர்கள்? ஷாஜஹானுடைய மகனாகிய நீங்கள் அவுரங்கசீப், உங்களோடு அந்த முகலாய ஆட்சி நிறைவு பெற்று விட்டது, இனிமேல் யார் வரமாட்டாங்க. நான் அல்லாட்ட துவா செஞ்சுட்டேன், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். முகலாய அந்த அரசர் வரலாற்றை பார்க்கும் பொழுது அவுரங்கசீப் கூட முடிஞ்சு. அவர்கள் என்ன துவா செய்தார்கள்? அதற்கும் துவா எத்தனையோ துவாக்கள் குர்ஆனிலே உண்டு. நம்ம ஒவ்வொரு நேரமும் ஃபஜ்ர்ல, இந்த ரமலான் இல்ல மற்ற நாட்கள்லாம் ஃபஜ்ர்ல நம்ம கேட்கிறோம் துவா. அதாவது ஒரு தஸ்பீஹ் ஓதுறோம், அது யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ அவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. இதுல தாய்மார்கள் ரொம்ப கவனிங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இதை நம்ம ஒவ்வொரு ஃபஜ்ர்லயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்றத சிலர்கள் சொல்றாங்க, சிலர் சொல்றது இல்லை. அத மாதிரி பயான் ஃபஜ்ர்ல செஞ்சுட்டு நம்ம துவா செய்வோம், அல்லாஹ் நமக்கு ஈமான கொடுக்கணும், இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னா அதுல சிலர் ஆமீன் சொல்லுவாங்க, ஆமீனே வெளியில வராம இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனா நம்ம சொல்றோம், கேட்கிறோம். இது எதுக்காக வேண்டி நம்ம ஓதுறோம்? இந்த தஸ்பீஹ் என்ன அவ்வளவு அற்புதமான தஸ்பீஹா, இதனால என்ன பிரயோஜனம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுக போறாங்க. அப்ப அவங்க தொழுதுட்டு இந்த தஸ்பீஹ் செய்யறாங்க. இது அதாவது அவங்க தொழுதுட்டு எதை தஸ்பீஹ் செய்யறாங்க? இந்த தஸ்பீஹ் இல்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி என்னமோ ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுதுட்டு சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த லுஹாவுடைய நேரத்துல வர்றாங்க வீட்டுக்கு. காலையில ஃபஜ்ருக்கு போனவங்க ரொம்ப லேட்டா வர்றாங்க. அப்பயும் இவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து இருக்காங்க, உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு, என்ன காலையில உட்கார்ந்து இவ்வளவு நேரமா தஸ்பீஹ் செய்யற, இவ்வளவு நேரம் நீ தஸ்பீஹ் செய்யறீங்க, இந்த தஸ்பீஹ் செஞ்சைய இதை எவ்வளவு நன்மைகள் உனக்கு கிடைத்திருக்குமோ இதை விட பல மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தஸ்பீஹை நான் சொல்லட்டுமா? நான் செஞ்சேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துல நீ இவ்வளவு நேரம் செஞ்ச நன்மையை விட பல மடங்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தஸ்பீஹ், அல்லாஹ்வுடைய புகழான வார்த்தை, அதை நான் சொல்றேன், அது சாதாரணமானதல்ல என்று சொல்லி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, அல்லாஹ் எவ்வளவு படைப்பு படைத்திருக்கிறானோ அந்த எண்ணிக்கை அளவு அல்லாஹ் நான் புகழ்கிறேன், அவனை துதிபாடுகிறேன், தஸ்பீஹ் செய்கிறேன்.
அவனுடைய பொருத்தம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த பொருத்தத்தின் அளவு நான் அவனை புகழ் பாடுகிறேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி வஸினத் அர்ஷிஹி, அந்த அரிஷ், அல்லாஹுடைய அரிஷ் எவ்வளவு மிக விஸ்தீரணமாக எவ்வளவு பெரியதாக இருக்கோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன். வஸினத் அர்ஷிஹி மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் கடல் தண்ணீரை மையாக வைத்து எழுதினாலும் கூட அல்லாஹுடைய அந்த புகழ் என்பது முடியாது, இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன், அவனை புகழுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீ சொல்லு. இது சொன்னா போதும், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நீ தஸ்பீஹ் செய்வதை விட, நன்மையை பெறுவதை விட உனக்கு ஒரு நொடியில உனக்கு அந்த தஸ்பீஹுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சல்லாஹ். நாம் எத்தனையோ தஸ்பீஹுகள் ஆயத்துகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் ஓதும் பொழுது ஒருவருக்கு சோதனை ஏற்பட்டு விட்டதா, கஷ்டம் வருகிறதா, கடுமையான கஷ்டம், கடுமையான சோதனை. நான் ஆரம்பத்திலே படித்தவை குர்ஆனுடைய ஆயத்து. இது அதிகமா ஓதுங்க, ஆரம்பம் கடைசி செலவாக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். இந்த தஸ்பீஹ அதாவது செலவாக்கு ஒரு 11 தடவை ஓதிட்டு, இந்த ஆயத்தை ஒரு 11 தடவை ஓதிட்டு, அது பிறகு நீங்க செலவாக்கு ஓதுங்க. அல்லாஹ் அவசியம் உங்களுடைய கஷ்டங்களை சோதனைகளை நீக்குவார். இப்படி எத்தனையோ தஸ்பீஹுகள் இருக்கிறது, எவ்வளவோ அதிகமான, அதாவது பிறருடைய இடைஞ்சல் என்று சொன்னால் அதை நம்மை பாதுகாப்பது, நம்மிடத்தில் வராமல் பாதுகாக்க என்ன செய்யணும்? துஆ. எத்தனையோ துஆக்கள் இருக்குது, துஆவை நாம் செய்வோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை தேடுவோம். நம்முடைய எத்தனையோ இடையூறுகளுக்கு, இன்னல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவின் மூலமாக, அல்லாஹ் கொடுத்த அந்த ஆயத்தின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவின் மூலமாக நாம் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் தஆலா நாம் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் கபூல் செய்து அதற்குரிய பிரதிபலனை இந்த உலகத்தின் மறுமையிலும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اقضِ حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وتمم حياتنا برحمتك يا ارحم الراحمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين واقض حاجاتنا يا قاضي الحاجات وتمم حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.